நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு இந்த அருமையான சாயங்கால வேளையிலே தேவ கிருபையிலே இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு பெரிதான கிருபை இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். தேவ தயவை கொடுத்திருக்கிறார். தேவ அன்பு அது மாறாததாக இருக்கிறது. அந்த மாறாத தேவன், மகிமையின் தேவன், நம் மத்தியிலே அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் கனப்படுத்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியாக தேவன் நமக்கு பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 அப்பா. நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய அன்பு ஆசீர்வாதத்திற்காய் நன்றி, எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே நீர் இன்றைக்கும் அதே ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவர் என்ற வார்த்தையின்படியாய் நீர் ஆண்டவரே மாறாத தேவனாக இருக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னீரோம். அதே மாறாத யெகோவா தேவனாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா நிஷ்யா, யெகோவா ஷாலோமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரி. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை காத்ததற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய், எங்களை பலப்படுத்தினக்காய் நன்றி, எங்களை ஆசீர்வதித்தற்காய் நன்றி, எங்களை தகுதிப்படுத்தினக்காக நன்றி செலுத்து. தொடர்ந்து உடைய செற்றங்களை மூடி மறைத்து இந்த நாளிலும் கூட நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கு. தேவக்கரம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, அக்கிரமக்காரர்கள், துரோகிகள், பாவிகளுக்காக ஆண்டவரே, பாவிகளை மனம் திரும்ப நீர் அழைக்கவே வந்திருப்போம். அந்த அழைப்பை ஆண்டவரே அநேகர் கேட்டு மனம் திரும்பத்தக்கதா நாங்களும் அவர்களுக்காக ஜெபிக்க அந்த நேரத்தை கொடுத்திருக்காய் சொல். தேவ இரக்கம் தொடர்ந்து கிடைக்கட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே அவர்களும் ஊக்கத்தோடு ஜெபிக்க, கண்ணீரோடு ஜெபிக்க, ஆண்டவரே தேவைகளுக்காய் ஜெபிக்க, ஆண்டவரே எல்லா கட்டுக்களிலிருந்து விடுதலை அடையத்தக்க, எல்லா உபத்திரவங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாகி உங்களுக்கு நன்றி சொல்லி அவங்களை ஸ்தோத்தரித்து கனப்படுத்தி துதிக்க எங்களுக்கு பலனைத்தான். எல்லா மாம்ச சிந்தனைகளை எடுத்து போட்டு தேவ கிருபையும் தேவ தயவையும் பாரு. உடைய கரம் எங்களோடு கூட இருந்து பலப்படுத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே பாட்டு புத்தகத்திலே நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் செபிக்கலாம். 1320வது பாடல். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே என்கிற பாடல் 1320. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் பல வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் பல வெறுப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், என் நோய்கள் சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலை நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் பல வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் பல வெறுப்பார்கள். என் கடன்கள் சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்கள் சொல்லி கலங்க வைப்பார்கள். இந்த நிலை
நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட் பலர் வெறுப்பார்கள், பட்டப்படிப்பு இல்லாவிட் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்டமா என்று சொல்லி பரியசிப்பார்கள், வெறும் பட்டமா என்று சொல்லி பரியசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அநாதையாய் நான் பல வெறுப்பார்கள், அநாதையாய் நான் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமாயின் அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தால் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. ஆமென். நம்முடைய தேவன் நாம் கடனாளியாக இருந்தாலும், படிப்பில்லாவிட்டால், நாம் தனிமையிலே இருந்தாலும், வியாதியிலே இருந்தாலும், நோயாளிகளைப் போல பலர் நம்மை வெறுத்து ஒதுக்கினால், நம்மை அனாதையாக இந்த பூமியிலே இருந்தாலும் தேவன் வெறுக்காத தேவன். அவருடைய அன்பை நமக்கு கொடுக்கிற தேவன், அவருடைய இரக்கத்தை கொடுக்கிற தேவன். அவருடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆட்சி தேர்ச்சுகிறதாக இருக்க, ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். நம் மத்தியிலே அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக அநேக காரியங்களை செய்து முடித்த தேவனாக, நமக்காக அவர் இந்த பூமியிலே எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவருமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும் விதமாக அவருடைய திருப்பாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்பி வரும். அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது, அவருடைய சமூகத்திலே அந்த அன்பு நமக்கு கிடைக்கிறது. அது தேவ சமூகம் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. தேவனிடத்திலே தங்குகிற பொழுது தேவன் தம்முடைய கிருபைகளை தருகிறவராய், தமது அன்பை தருகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 912 திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்கிற பாடல் பாடி நாம் ஒரு 3 சரணம் பாடி தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யவும், தேவன் நமக்காக செய்து வைத்திருக்கிற எல்லா கிருபை இரக்கங்களை நினைத்து, நன்மைகளை நினைத்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பாடலை பாடி நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன் கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடேனும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடேனும், உமக்கா யாவும் சகிப்பேன், உமது பலனின்றிடுமே.
உமக்கா யாவும் சகிப்பேன், உமது பலனின்றிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. இழைப்பாறுதல் தரும் தேவா, கழைத்தோரை தேற்றிடுமே. முதல் தரும் தேவா, கழைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்திலே இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்ததற்காகவும், தொடர்ந்து வருகிற புதிய மாதம் தேவ கிருபை தேவ தயவு நமக்கு தேவ கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படியா இங்குள்ள அனைவரும் அதை இம்மட்டுமாய் தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனை நோக்கி கேட்கிற பொழுது அவர் நிச்சயமாகவே பதிலளிக்கிற தேவனாக, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். ஆழமான உளையான சேற்றிலிருந்து நம்மை மீட்டெடுத்தவர், நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். அவருடைய சிலுவை நமக்கு ஒரு தஞ்சமாய் அடைக்கலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை இந்த மாதம் முழுவதும் காத்ததற்காக வருகிற புதிய மாதத்திலே தேவ இரக்கம் தேவ தயவு தேவ கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும், தேவ பிள்ளைகளுக்கும், விசுவாசிகளுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், சகல மனுஷர்களுக்கும் கிடைக்கும்படியா நன்றி சொல்லி நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ராஜாவே, நன்றி ஐயா, நன்றி. துதிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென் ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஒன்றுமில்லை ஐயா. ஆமென் தகப்பனே, இரக்கமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையாயிரும், கிருபை செய்யும். ஆமென். ஆமாண்டவரே,
கிருபையாயிரும் இரக்கமாயிரும். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே இரக்கமாயிரும். ஆமென் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஆமென் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் தகப்பனே கிருபையாயிரும். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென் 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 ராஜாவே இயேசுவே கிருபையாயிரும் கிருபையாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். கிருபை செய்யும் கிருபை செய்யும். ஆமாண்டவரே இயேசுவே ஆமென் ஆமென் ராஜா பாதுகாத்தருளும் இரக்கமாயிரும் கிருபையாயிரும். நன்றி ஐயா. ஆமென் ஆமென் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் தகப்பனே கிருபையாயிரும் கிருபையாயிரும் கிருபையாயிரும். கிருபை செய்யும் இரக்கமாயிரும். ஆமென் ராஜாவே ஆமென் அப்பா. நன்றி அப்பா நன்றி ராஜா. ஆமென் 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 ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே கிருபையாயிரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ராஜாவே ஆமென். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் அப்பா. பயன்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ராஜா. ஆமென் இயேசுவே கிருபை செய்யும் கிருபை செய்யும். ஆமென் பாதுகாத்தருளும் கிருபை செய்யும். ஆமென் ஆமென் இயேசுவே. ஆமாண்டவரே நன்றி அப்பா. ஆமென் ராஜாவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்னித்தருளும் கிருபை செய்யும். தயவாயிரும் இரக்கமாயிரும். ஆமாண்டவரே நன்றி நன்றி அப்பா. ஆமென். தேவனும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கதாவே ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காய் ஒவ்வொருவருடைய ஆண்டவரை கனப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பையும் தயவையும் கிருபையும் கொடு. உடைய வார்த்தையினாலே மூடிக்கொள்ளுங்கள். உடைய இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்ததற்காய் நன்றி அப்பா. ஜீவனோடு இருக்க இரக்கம் பாடுறதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரை உம்மை தேடும் பொழுது ஆண்டவரை நாங்கள் கண்டடையத்தக்கதாய் நீ சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த பாடல்களிலே மீதி வரிகளை பாடி நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாம். மனமார மாந்த நீரல்ல மனவேதல் கேட்டிடும். மனமா மாந்த நீரல்ல மனவேதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே
உம்மை அண்டிடுவேன். எனதுள் மூச்சு ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பா நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. விசுவாசத்தா பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே, விசுவாத்தால் பிழைத்தோங்க வீரப்பா காட்டினீரே. மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன், மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பா நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பல தள்ளின முளைக்கல்லே பரம சியோன் மீதிலே, பல தள்ளின முளைக்கல்லே பரம சியோன் மீதிலே, பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன், பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. ஆமென். நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் மலர்ந்து கனிதரும் வாழ்வை நம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது தேவன் அந்த வரத்தை நமக்கு தருகிறார். அவர் நம்மை ஆட்சி தேர்ச்சுகிறவராக அரவணைக்கிறவராய் தமது முகத்தினுடைய பிரகாசத்தை ஜொலிக்க பண்ணுகிற தேவனுமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாட்களிலே தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள், பாவங்கள், துரோகிகள், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் இன்றைக்கு நடக்கிற எல்லா விதமான அந்தகார கிரியைகளை செய்கிறவர்கள் மனம் திரும்ப, அவர்கள் ரட்சிக்கப்பட, அவர்களும் தேவனை அறிகிற அறிவியல்
தேவ சத்தத்தை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்களும் மனம் திரும்பவும், அவர்களும் ரட்சிக்கப்படவும், அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கவும், அவருடைய செவிகளை, அவருடைய கண்களை அவர்களுக்கு உணர்வுள்ளவராய் மாற்றும்படியாக கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒரு நிமிஷம் கூட நம்மை தாழ்த்தி இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவரே, அல்பாவும் அமேகாவும் ஆதியும் அந்தமுமா எங்களை ஒவ்வொருவருக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவரே, ஜீவனின் அதிபதியே, ஜீவாதிபதியே, தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அக்கிரமக்காரர்களுக்காய், பாவிகளுக்காய் நீர் நொறுக்கப்பட்டீரப்பா. உன்னுடைய இரத்தம் அந்த சிலுவையிலே சிந்தப்பட்டதப்பா. பாவிகளை நோக்கி நீர் உங்கள் மனம் திரும்புங்கள், உங்கள் பாவத்தை விட்டோயுங்கள் என்று சொன்னீர். துன்மார்க்கர்களும் துரோகிகளும் ஆண்டவரின் இடத்திலே வந்தபடும் அவர்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. பாவச்சேற்றிலும் பாவ உலையிலும் சிக்கி கொண்டிருந்தவன், எனக்கு யார் விடுதலை கொடுப்பார், எனக்கு யார் சுகத்தை கொடுப்பார், எனக்கு யார் பலனை கொடுப்பார், எனக்கு யார் வியாதியிலிருந்து நன்மை செய்வார்கள் என்று ஜனங்களும் இடத்திலே வந்தவன், ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். வியாதேஸ்வரர்களுக்கு விடுதலை கொடுத்த தேவனாயம், பாவத்தை வெறுக்கிற தேவனாயிருந்தீரப்பா. பாவிகளை நேசிக்கிற தேவனாயிருந்தீரப்பா. நீ பாவத்தை விட்டொழிய வேண்டும் என்று சொன்னீரப்பா. பாவத்தோடு நாங்கள் ஜீவித்து மரித்து போகாதபடி, மரணம் என்ற பிரிவினை உம்மை விட்டு எங்களை எடுத்து போடாதபடி எங்களுக்காக நீர் ஆண்டவரே அந்த மரண வாசலிலே நின்று மரணத்தை நீர் ஜெயமாக ஜெயித்தீரப்பா. அப்படிப்பட்ட மகத்தான் உம்முடைய கரத்திலே ஒரு கூட வருகிறோம். இன்றைக்கும் தேசத்திலே நடக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், துரோகிகள், பாவிகள், அக்கிரமக்காரர்கள், மீறுதல் செய்கிறோர், கீழ்ப்படியாதவர்கள், இணங்காதவர்கள், நன்றி அறிவில்லாதவர்களும், துரோகிகளும் பாவிகளுமாக இருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலே தகப்பனே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நீர் ஏன் இந்த பூமியை உண்டாக்கினீர், ஏன் நீர் வந்து மரித்தீர், ஏன் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், ஏன் ரட்சிப்பு வேண்டும், ஏன் மீட்பு வேண்டும், ஏன் பரலோக ராஜ்யத்தில் அந்த நித்திய ஜீவன் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் வார்த்தையின் மூலமாய் பேசி இருக்கிறீரப்பா. வேதம் அது சத்தியம் உள்ளது என்றும், அந்த சத்தியம் உள்ளவர் நீர் ஒருவர் என்றும், நீரே எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கின அந்த ஒரே தேவன், மெய்யான தேவன், ஜீவிக்கிற தேவன், மனிதர்களையும் சகலவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று இந்த ஒரே ஜனங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க ஒவ்வொருவருடைய செவிகளும் திறக்கப்படட்டும், ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்படட்டும். ஆண்டவர், இன்னைக்கு அறியாமையில் இருக்கிற ஜனங்கள், இருளிலே இருக்கிற ஜனங்கள், பாவத்திலே மரித்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், அக்கிரமத்தோடு ஜீவிக்கிறவர்கள், துரோகிகளாய், பாவிகளாய், கொடுமை செய்கிறவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களா, அருவருப்பும் அக்கிரமும் பொல்லாத நினைவுகளை உடையவர்களாய், ஆண்டவரே கொலைகாரர்களாக, துன்மார்க்கத்தோடும் களியாட்டத்தோடும், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே போதைப் பொருட்களினாலும், இன்னும் ஆண்டவரே சரீரத்திலே உபத்திரவப்படுத்தி கொண்டு, மற்றவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டு, தொல்லை கொடுத்து கொண்டு, இப்படி ஆண்டவரே சொல்ல முடியாத அருவருப்பை செய்து கொண்டு ஜீவிக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீரே விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். உடைய ரத்தம் அல்லாமல் வேறொரு ரத்தம் அது சிந்தப்படவில்லை அப்பா. ஆட்டு ரத்தமோ அல்லது வேறு எந்த ஒரு பலியோ அதற்கு ஈடு இல்லையப்பா. எந்த ஒரு காரியமோ அதற்கு ஈடு இணை கிடையாதுப்பா. உம்முடைய அந்த பரிசுத்த ரத்தம் மட்டுமே பாவத்தை மன்னிக்கிறதாக, பாவத்தை கழுவுகிறதாக இருக்கிறது. அந்த இரத்தத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமப்பா. இயேசு எனக்காய் மரித்தார் என்று ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமப்பா. நான் பாவத்திலே மரிக்காதபடி, மரணத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு இருக்காதபடி, மரணத்திலிருந்து விடுதலையும் பாவத்திலிருந்து விடுதலையும் நித்திய ஜீவனை அடைவதற்கான வழிகளையும் நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன்.
அந்த ஜீவ வழியை அடையாளம் காணத்தக்கதாக, ஜீவ வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவ இரக்கம் பாரு. தேவனே, ஜனத்தினுடைய இருதயத்திலே நீர் பேசும் ஆண்டவரே. உம்மை குறித்து அறிந்தும் ஆண்டவரே கடின இருதயம் உள்ளவர்களாய், எதிர்த்து நிற்கிறவர்களாய், துணிகரம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் மனம் திரும்பட்டும். பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். அருவருப்பிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு பயங்கரமானவர் என்று இந்த ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஓ கர்த்தாவே, இதோ இன்றைக்கு உம்முடைய கிருபை இந்த ஜனங்களை அழித்து போடாமல் இருக்கிறது. ஆனால் இந்த கிருபை ஒரு நாள் கோபமாக மாறும். அது ஒவ்வொருவரையும் சுட்டு எரித்து போடும் என்று அறியாமல் இன்றைக்கு ஆண்டவரே பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், அருவருப்பிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், அநியாயத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது மரணம் வரும் என்று அறியாமல் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரு. அவர்கள் மனம் திரும்பட்டும். அவர்களும் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை, உம்மிடத்திலே கிடைக்கிற நன்மைகளை, உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த நித்திய ஜீவனை, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அது ஒவ்வொருவருக்காக நீர் வைத்திருக்கிறதான ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. அதை அநேகர் ஆண்டவரே இந்த நாட்களில் அறியாமையிலே அல்லது அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே மனம் போன போக்கிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு விஷயம் கூட உணர்வை தாரும் ஆண்டவர். தேவ இரக்கம் கிடைக்கட்டும், தேவ தயவு கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்திலே இன்னைக்கு தேசத்திலே காணப்படுகிற மழை வெள்ளம், அதுபோல அநேக இடங்களிலே வறட்சியும், தொழிற்சாலைகள் அங்கே டாக்ஸ் என்று சொல்லுகிற அங்கே உள்நாட்டு உற்பத்தி வரி, அதுபோல விற்பனை வரி, அது மட்டுமல்ல பிற தேசங்கள் நம்முடைய இந்தியாவர்களுக்கு விதிக்கிற வரியினாலே உற்பத்தியானது கடுமையாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரம் மிக மந்தமாக இருக்கிறது. ஆன்லைன் தொழில், இன்னும் அநேக தொழில் போட்டிகளினாலே அநேகர் வேலை இழந்தும் அநேகர் அங்கே முதலீடுகள் இழந்து கொண்டு இப்படி இன்றைக்கு அநேக போராட்டங்கள், அநேக விதமான வறுமையிலே தள்ளப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் மட்டுமே அங்கே கோடிக்கணக்காக பணத்தை சம்பாதித்து கொண்டு அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் தொழில் இழந்து போகிறது. வேலை இல்லாமல் இன்றைக்கு கம்ப்யூட்டர் மயமாக்கல் மூலமாக, ஏஐ மூலமாக அல்லது ஆட்டோமேட்டிக் எனர்ஜினால, ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தினால இன்றைக்கு அநேக இடங்களிலே வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டு வருகிறது. இந்தியாவிலே மட்டும் சுமார் 20 கோடிக்கு மேலான இளைஞர்கள் வேலை இல்லாமல் எப்படி என்ன செய்ய முடியுமோ என்று இன்றைக்கு வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் எத்தனையோ ஆயிரம் கோடி பேர், எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வேலை இழந்து அல்லது வேலை கிடைக்காமல் குடும்பத்தை வருமானத்தில் இல்லாமல் இழந்து தவிக்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவ இரக்கம் கிடைக்கும்படியா தேவன் ஒரு விஷயம் கூட வேதம் சொல்லியிருக்கிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். அதுபோல வேலைக்கு செல்லாமல் சோம்பலோடு, அசதியோடு அல்லது அங்கே நேரத்தை, காலத்தை பொழுதை போக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் உணர்வை தரும்படியா, தேவ இரக்கம் அவர்களுக்கும் கிடைக்கும்படியா, தேவ தயவு அவர்களுக்கும் கிடைக்கும்படியாக தேவன் அவர்களோடு கூட பேசும்படியாக இந்த நேரத்தில் இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இரக்கமாயிரும், கிருபையாய். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம்.
ஏசப்பா கிருபையா, இயேசுவே கிருபையா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுப்பா நன்றி ஐயா, நன்றி ராஜ். இயேசுவே கிருபையா. ஆமென் ஆமென். இயேசுவே ஏசப்பா இரக்கம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 அப்பா. ஆம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஐயா. ஆமாண்டவரே 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் அப்பா. நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே இயேசுவே இரக்கமாய். ஆமென் ஆமென் ராஜா. கிருபையாயிரும் இரக்கமாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே நன்றி ஐயா, நன்றி ராஜா. கிருபை தாரும் இரக்கம் பாராட்டும். ஆமாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென். பலப்படுத்தும் பலப்படுத்தும். ஆமென். தேவனும் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேலை இழப்புகள், வேலை கிடைக்காமலும் அதுபோல தொழில் செய்ய முடியாமலும் நஷ்டத்தோடு ஆண்டவரே கண்ணீரோடு கவலைகளோடு இன்றைக்கு எத்தனையோ பேர் தொழிலை இழந்து, எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முதலீடுகள் அங்கே ஆண்டவரை பாதிப்படைந்து இதன் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் வறுமைகள், பஞ்சங்கள், போராட்டங்கள், இன்னும் குடும்பத்திலே அதன் மூலமாக தற்கொலை முயற்சிகள், அதன் மூலமாக எத்தனையோ பிரிவினைகள், உபத்திரவங்கள், மன உளைச்சல்கள், ஆண்டவரை இப்படி ஆண்டவரை சிக்கலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை விஷயக்கூட உடைய இரக்கம் கிடைக்கட்டும். அவர்களுக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும். எல்லா ஆண்டவரே காரியங்களை கத்தர் அறிந்திருக்கிறேன். தேசத்திற்கு நன்மைகளை தருகிற தேவன் நீர் கத்தர். உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை தருகிற தேவனாயிருக்கு. இதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வராதபடி, ஆண்டவரே கத்தாவே பஞ்சம் வராதபடி,
பட்டினி வராதபடி, ஆண்டவரே கடன் தொல்லையினாலே மன உளைச்சல் ஏற்படாதபடி, பாதிப்பு அடையாதபடி, குடும்பத்திலே தேவ சமாதானம், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவ கிருபை கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய இரக்கம் கிடைக்கட்டும். ஆமென். இன்னுமாய் கூட இந்த நாளிலே அநேக தேசங்களுக்கு தேசங்கள், அங்கே ராஜ்யத்திற்கு ராஜ்யம், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், போர் உண்டாகும், சண்டை உண்டாகும் என்று. அது இன்றைக்கு நம்முடைய கண்ணிலே நாம் பார்க்க முடிகிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறது. அதே போல அநேக வருடங்களாக இஸ்ரேல் பாலஸ்தீனா பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக காசா பட்டணத்தை அங்கே இஸ்ரேல் இராணுவ படை மிக கடுமையான தாக்கி லட்சக்கணக்கான பேர் அங்கே வீடுகளை இழந்து, பிள்ளைகளுக்கு அங்கே உணவு கூட இல்லாமல், அந்த பிள்ளைகள் தங்க இடம் இல்லாமல், உறக்கம் இல்லாமல், அதுபோல கர்ப்பிணிகள் ஊட்டச்சத்து இல்லாமல், பிறந்த குழந்தைகளுக்கு சரியான தாய்ப்பால் இல்லாமல், இளம் பிள்ளைகள் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல், வயதானவர்களுக்கு வியாதி உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல், இப்படி மிக கடுமையான மிக கொடுமையான சூழ்நிலை இன்றைக்கு உலகம் எங்கிலும் அநேக இடங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. போர் ஏற்படுவது, அதுபோல ஆளுகிற அதிகாரிகள் அவருடைய முரட்டாட்டம், அவருடைய பொல்லாத யோசனை, பொல்லாத சிந்தனைகளினாலே தேசத்திலே லஞ்சம், அதிகாரம், அடிமைத்தனப்படுத்துதல், ஜனங்களை தவறாய் வழிநடத்துதல், ஜனங்களை பாதிப்பு கொடுக்கிற திட்டங்களை செய்து, ஜனங்களுக்கு விரோதமான, தேசத்துக்கு விரோதமான சட்டங்களை இயற்றி ஜனங்களை தொல்லைப்படுத்துவதும், பிற நாட்டை அங்கே சண்டைக்கு அழைப்பதும், அதுபோல தேசத்துக்கு தேவையான நன்மைகளை செய்யாமல் அங்கே அந்த பணத்தை எடுத்து வீணான சொந்த காரியத்திற்கும், தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக அல்லது தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக இப்படிப்பட்ட செய்கைகளை செய்து ஜனத்திற்கு கொடுமைகளையும், ஜனத்திற்கு பிரிவினைகளையும், குழப்பங்களையும், போராட்டங்களையும், வறுமைகளையும், பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் அங்கே அநேக இடங்களிலே பாதுகாப்பு இழக்கிற சூழ்நிலை, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அது மட்டுமல்ல, விபத்துக்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. 2 சக்கரம், 4 கார்கள், பைக்குகள், அதுபோல ஃப்ளைட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், அல்லது இப்படி அங்கே ஷிப்பிலே ஏற்படுகிற விபத்துகள், கடல் தண்ணீர்னாலே ஏற்படுகிற காரியங்கள், கடலிலே வாழ்கிற உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறது. அங்கே காற்று மாசுபடுவதனாலே, பிளாஸ்டிக், இன்னும் அநேக அணுகுண்டுகள், போர் ஆயுதங்கள் பயன்படுத்துவதனால், இப்படி தேசம் மிக கொடுமையான சூழ்நிலை, கொடுமைக்காரர்களாய், அக்கிரமக்காரர்களால் இன்னைக்கு நிறைந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அந்த இக்கட்டில் இருந்து, இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில், இப்படிப்பட்ட போராட்டங்களில் இருந்து, இப்படிப்பட்ட வியாதிகள், பலவீனங்கள், பசி, அடிமைத்தனத்திலிருந்து தேவ கிருபை ஜனங்களுக்கு கிடைக்க, தேவ தயவு கிடைக்க, ஆளுகிற அதிகாரிகளுக்கு உணர்வு கிடைக்கும்படியா, அதுபோல வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படுகிறது, கவனமாக செல்ல, அதுபோல தொழிலில் ஏற்படுகிற காரியங்கள், வியாதிகஸ்தர்களுக்கு, வயதானவர்களுக்கு, வாலிப பெண்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள், தேவைகள் இருக்கு. இந்த தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே தகப்பனே, நாட்களிலே காணப்படுகிற போராட்டங்களுக்காக, பிரச்சனைகளுக்காய், போருக்காக, அதன் மூலமாக ஏற்படுகிற அநேக பிரச்சனைகள், அதன் மூலமாக கட்டிடங்கள் இடிந்து போவதும், பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்காமல், அதுபோல வாலிப பெண்கள், இன்னும் தொழில் செய்கிறவர்கள் அங்கே வசிக்க முடியாதபடி வீடுகள், தொழிற்சாலைகள், இன்னும் அங்கே வேலைக்கு செல்ல முடியாதபடி, அதன் மூலமாக குடும்பத்திற்கு உணவு கொடுக்க முடியாதபடி, தங்க முடியாதபடி, அதுபோல வாகனங்கள் எரிந்து போவதும், வாகனங்கள் மழையிலே விபத்திலே ஏற்பட்டு வாகனங்கள் சீரழிந்து அங்கே அது அழிந்து போவதும், மரணம் ஏற்படுவதும், குடும்பத்திலே பிரிவினைகள், குழப்பங்கள் ஏற்படுவதும்,
போராட்டங்கள் ஏற்படும். இன்றைக்கு ஆண்டவரே தேசத்தில் இப்படிப்பட்ட ஆண்டவரே சொல்ல முடியாத துக்கங்கள், பாரங்கள், கவலைகள் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ என்று பயத்தோடு, எப்படி ஆய் முடியுமோ என்று ஒரு கலக்கத்தோடு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறப்ப, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பாதுகாத்து, நான் உன்னை உளையான சேற்றிலிருந்து எடுத்து உன்னோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன், உன்னை காப்பேன், உன்னை போதும் உனக்குடைய எல்லா தேவைகளை நான் சந்திக்க அந்த தேவைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலே கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, ஆண்டவரே கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு, வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு, வறுமையில் இருக்கிறவர்களுக்கு, பஞ்சத்தில் இருக்கிறவர்கள், பசி பட்டினியிலே வறுமையிலே இருக்கிறவர்கள், பாதுகாப்பு இல்லையே என்று சொல்லி பயத்தோடு, குழப்பத்தோடு, நடுக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு தகப்பனே ஒரு விஷயம் கூட உடைய கரம் இறங்கட்டும் அப்பா, உடைய தயவு கிடைக்கட்டும். ஆளுகிற அதிகாரிகள் செய்கிற அருவறுப்பான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், துரோகமான காரியங்கள், தேச துரோகம், ஜனங்களுக்கு விரோதமான துரோகங்கள், தொழில்களுக்கு விரோதமான துரோகங்கள், பணத்தை வாங்கி கொண்டு லஞ்சம் பெற்றுக்கொண்டு அக்கிரமமான நியாய தீர்ப்பு செய்வதும் தீர்ப்பு சொல்லுவதும், அதுபோல ஜாதிகளுக்கு ஜாதி, மதத்துக்கு மதம், இனத்துக்கு இனம், இப்படி பாகுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டு, பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு, சண்டைகள், போராட்டங்கள், ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதும், ஒருவரை ஒருவர் கொலை செய்வதும், ஒருவரை ஒருவர் தாக்குவதுமாக இப்படி மிருகத்தனமாய் ஜனங்கள் மாறிக்கொண்டு வருகிற இந்த பொல்லாத காலத்திலே அதாவே ஒரு விஷயம் கூட உடைய கரம் இறங்கட்டும் அப்பா. தேவ சமாதானம் கிடைக்கட்டும், தேவ கிருபை கிடைக்கட்டும். தேவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டுமானோம். என்னை சுற்றி நிற்கிற இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்கள் கைகளில், பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்களுக்கு எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறோம். ஆண்டவரே அன்றைக்கு கர்த்தாவே தாவீது இருந்த நாட்களிலே பெலிஸ்தியர்கள் ஒவ்வொரு முறையும் அங்கே இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் வந்து அவர்களை தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அப்பா. அதே போல் இந்த நாட்களிலே ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற இந்த பெலிஸ்தியர்கள் செய்கிற அக்கிரமங்கள், அருவறுப்புகள், அநியாயங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இவர்கள் செய்கிற ஆண்டவரே இந்த கானானியர்கள் செய்கிற ஆண்டவரே இந்த பிரசாதிகளுடைய எல்லா விதமான பொல்லாத வழிகள், மார்க்கங்கள் இன்னைக்கு ஜனங்களை, சபைகளை, ஊழியங்களை, ஊழியர்களை, விசுவாச பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கிற எல்லா துரோகமான செயல்களை ஒரு விஷயம் நோக்கி பார்த்து தேவனே உடைய இறக்க வந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. ஆண்டவரே அன்றைக்கு கதாவே கானானியர்கள் கையிலிருந்து, எபேசியர், எபூசியர்கள் கைகளில் இருந்தும், ஆண்டவரே மீதியானியர் கைகளில் இருந்தும், ஆண்டவரே அம்மோனியர் கைகளில் இருந்தும் உடைய பிள்ளைகளை விடுதலை கொடுத்த தேவன் இன்றைக்கும் அதே தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உடைய பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டுமோப்பா. சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம், தேவ கிருபை கிடைக்கட்டுமோப்பா. தேவ தயவு கிடைக்கட்டுமோப்பா. பாதுகாப்பு கிடைக்கட்டும். தேவ அன்பு ஒவ்வொரு நாளும் பெருகட்டுமோப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவ இரக்கம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுடைய எல்லா ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமாம். இம்மட்டுமாய் தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரமானவரே, ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். வேண்டுதலை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய் தொடர்ந்து உடைய தயவிலை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். நாம் இந்த நேரத்திலே எழுந்து நின்று வேதத்திலே ஒரு சில வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து நாம் இந்த நாளுக்குரிய தேவ செய்தியை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகள் ஜெபத்தை கேட்கிற தேவனாக, ஜெபத்தை அங்கே தேவன் எவ்விதமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழிவாசல்களை திறக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அங்கே நாம் ஒரு காரியத்தை வேதத்தின் மூலமாக வாசிக்கிற பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எப்படி ஜெபத்திலே நாம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18, 19, 20 வாசிக்கலாம். அல்லாமலும்
உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அதுவும் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், நாம் ஜெபிக்கிற பொழுது 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டிருந்தார். நாம் இந்த பூமியிலே ஒருமனதோடு 2 பேரானாலும் சரி, அல்லது அதற்கு மேல் எவ்வளவு பேர் ஆனாலும் சரி, அங்கே தேவன் என்ன செய்கிறாராமா, நம்மோடு அவர் இணைந்து கொள்கிறார். ஆமென். அவர்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் ஜெபிக்கிற பொழுது நம் மத்தியிலே வந்து நின்று நாம் ஜெபிக்கிறதை அவர் கேட்கிறார். அதான் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே நாம் ஒரு கால் சத்துருக்களுடைய வல்லமைகளை, சத்துருக்கள் கொண்டு வருகிற தடைகளை முறித்து போட நாம் ஜெபிக்கிற பொழுது சத்துருக்களுடைய தடைகளை, கட்டுகளை இருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். அதே போல நம்ம ஜெபிக்கிறப்போ அங்கே பிசாசுகளும் நடுங்கும்படி செய்கிறார். ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது பிசாசுகள் நடுங்கினர். எங்களை உபத்திரவப்படுத்த வேண்டாம், எங்களை தொல்லைப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அதை பயந்து நடுங்கின இயேசு கிறிஸ்துவை கண்டு. ஆகவே இன்னைக்கும் நம் மத்தியிலே நாம் அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது எந்த வகை பிசாசுகளானாலும் அது ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அது நம்மை விட்டு போகும், எடுபடும் என்று சொல்லி. ஆகவே நாம் ஜெபத்திலே ஒரு மனதோடு ஜெபிக்கிற பொழுது பிசாசுகளுடைய கிரியைகள் நம்மளை அணுகாதபடி தேவன் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கிற பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையேயான, எப்படி ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் அந்த உணவு கொடுக்கிற நேரங்களிலே, தாய்ப்பால் கொடுக்கிற நேரங்களிலே, அல்லது அந்த பிள்ளையை பராமரிக்கிற நேரங்களிலே அந்த உறவு இருக்கிறதோ, அதே போல தேவன் நாம் எப்பொழுதெல்லாம் அவரிடத்துல கேட்கிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிற பொழுது அந்த உறவு, தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு அதிகமாக நமக்கு கேட்கிறதை தேவன் கொடுக்கிற பொழுது அவரை இன்னும் நாம் மகிமைப்படுத்துகிறோம், இன்னும் அவரை நாம் கனப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கிற பொழுது நம் மத்தியிலே இருப்பதினாலே அந்த தேவனுடைய அந்த பிரசன்னம் அது நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆமென். தேவ பிரசன்னத்தோடு நம்ம ஜெபிக்கிற பொழுது அந்த வல்லமை நமக்கு கிடைக்கிறது. அந்த பவர் என்று சொல்லும், அந்த கிஃப்ட், அந்த ஹம்பிள்னஸ், அந்த தைரியத்தோடு நாம் ஜெபிக்கிறக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் கேட்கிற பொழுது அற்புதங்களை செய்கிறார். ஆமென். வேதத்தில் எத்தனையோ அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறார். அதே தேவன் நம்மோடு கூட இருந்து அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் மூலமாக அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே இருந்து அற்புதங்களை செய்கிறார். அது மட்டுமல்ல, நாம் பாவத்தில் இருந்து ஜனங்களை, சாபத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவர்களுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பையும் சாபத்திலிருந்து அவர்கள் மாறுவதற்கு தேவன் அவர்களோடு பேசி அவருடைய இருதயத்தை மாற்றி அங்கே கிருபையை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலையை கிடைக்க அவருக்கு தேவன் கிருபை தருகிறார். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கிற காரியத்தை நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த இடம் அசைகிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு தூரம் தேவனுடைய வல்லமை. ஏனென்றால் எப்படி ஒரு இடி இடிக்கிற பொழுது அங்கே ஒரு அசைவு உண்டாகிறதோ, அதை விட தேவன் பேசும் பொழுது தேவனுடைய சத்தம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே தேவனோடு கூட நாம் இணைந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தேவன் மெய்யாகவே கேட்டு அவர் மெய்யாகவே பதிலளிக்கிறவராகவும் அந்த ஜெபத்தை
கேட்கிறவராகவும், அது மட்டுமல்ல அந்த காரியத்தை குறித்து எந்த காரியத்தை குறித்தாலும் நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க ஜெபிக்கிற பொழுது மெய்யாகவே அந்த ஜெபம் தேவன் அதை அங்கீகரித்து அந்த ஜெபத்தை அவர் கேட்டு அது கேட்பது கிடைக்கிறது, நன்மை வருகிறது, பாக்கியம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, கண்ணீர்கள், துக்கங்கள், பாரங்கள் நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். கவலையோடு வருகிற ஜனங்கள், துக்கத்தோடு வருகிற ஜனங்கள், அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை, மெய்யான சமாதானத்தை தருகிறேன் என்று. அது மட்டுமல்ல, அவருடைய பெயரை சொல்லும் பொழுது நம்ம விரும்பின ஆண்டவரே ஆண்டவரே என்றல்லாமல் அவருடைய பெயரை சொல்லுகிறதுக்கு நமக்கு தேவன் உரிமை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு பெரிய மனிதனை நாம் பெயர் சொல்லி அழைக்கிற பொழுது அது அவமானமாக, அவமரியாதை என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய பெயரை சொல்லி நாம் கூடுகிற இடத்திலும் சரி, அவரை நாம் அழைக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவே என்று அவரை சொல்லி நாம் பெயர் சொல்லி அழைக்கிற பொழுது அங்கே நம் மத்தியிலே வந்து அவரை விடுதலை கொடுக்கிறோம். அதுதான் பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜனங்கள் இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுடைய அந்த அழைப்பை கேட்டு திரும்பி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ தேவன் பாருங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பெயரை தெரிவித்து அந்த பெயரினாலே நாம் கூப்பிடுகிற பொழுது, நாம் கூடுகிற பொழுது, அவரை நாம் நோக்கி அழைக்கிற பொழுது அந்த ஜெபத்திற்கு அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பாருங்கள், தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அருமையான தேவனாக இருக்கிறார். நம்ம அவரை தேடி போக வேண்டியதில்லை, அங்கே இங்கேயும் அதை இதுவும் செய்ய வேண்டியதில்லை. நாம் இருக்கிற இடத்துல 2 பேர் கூடி ஜெபிக்கிற பொழுது அங்கே நம்ம மத்தியில இருக்கிறார். ஆமென். அதுதான் நம்முடைய தேவன். மற்ற தேவனுக்கும் மற்ற உலக பிரகாரமாய் ஜனங்கள் வழிபடுவதற்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் வழிபடுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான். அது மட்டுமல்ல, மற்ற யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை, நன்மையை, இரக்கத்தை, தயவை, சுகத்தை, அன்பை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லி. ஆகவே நாம் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபிக்கிற பொழுது, நன்றி சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் மகிமை மேல் மகிமை அடைகிறார், நமக்கும் தேவ கிருபையை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே நீர் சொன்னீரப்பா, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறி பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி, 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கலாம் அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த நாமத்திலே அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடுவோம். நாங்கள் ஜெபிக்கிற காரியங்களை நீர் கேட்கிறவராக இருக்கு, மெய்யாகவே நீர் பதிலளிக்கிற தேவனாயிருக்கு, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிற தேவனாயிருக்கிறது. சாத்தானின் வல்லமைகள், பொல்லாத சிந்தனைகள், மாம்சக்கட்டுகள், பலவீனங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள், பாரங்கள், வியாதிகள், இப்படி எல்லாவற்றிலும் இருந்து நீர் பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறவராக இருக்கும். ஏசப்பா, உடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி நீர் எங்களை மீட்டுக் கொள்கிறீரப்பா. உடைய இரக்கத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீரப்பா. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை நீர் எச்சரிக்கிறீரப்பா. உடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை நீர் நன்மைகளால் நிரப்புகிறீர் ஆண்டவரே. எங்கள் வாய்களை நாங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதா நாங்கள் வாய்களை திறந்து உமக்கு நன்றி சொல்ல எங்கள் உதடுகளை திறக்கிறீரப்பா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற பொழுது நீர் மகிமைப்படுகிறீரப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்தில் ஒப்புக்கொடும். தொடர்ந்து நாங்கள் என் தேவனை எங்களுக்குள்ளாக இருக்கிறார், எங்கள் வேண்டுதலை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார், எங்களுக்கு பதிலளிக்கிறார் என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம், இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் காத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழிநடத்தி இந்த பூமியிலே சாட்சியாக உறுதியாக
அன்பிலும் தைரியத்திலும் வளர தேவ தயவை தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஆமென். பிரைஸ் டு காட். Thank you, Jesus.